ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம அவுட் சோர்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். இன்றைக்கி வெங்கடேசன் அப்படிங்கிறவரோட தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அப்படிங்கிற அவுட் சோர்ஸ் புக்கிலிருந்து பிட்டி தியாகராய செட்டி அப்படிங்கிறவரோட டாபிக்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அவரை பற்றினது மட்டும் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சாதனையாளரோட இது பார்க்கலாம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1852 ஏப்ரல் 27 இவர் பிறந்தார். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா எகத்தூர். இவர் செல்வமும் செல்வாக்கும் மிக்க தேவாங்க செட்டி அப்படிங்கிற குடும்பத்தில் பிறந்தார். இவரோட குடும்ப தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைத்தறி துணிகள் தயாரித்தல், தோல் வணிகம். இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சென்னை மாநில கல்லூரியில் லா படிச்சுட்டு வழக்கறிஞராக இருந்தார். ஆனால் இவர் பொதுப்பணியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். 1882 1922 சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராகவும் தலைவராகவும் இவர் இருந்தார். இவருக்கும் பி.டி. நாராயணருக்கும் கருத்து வேறுபாடு 2 பேருக்கும் இருந்துச்சு. இந்த கருத்து வேறுபாடை யார் தீர்த்து வச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நடேச முதலியார் தான். யாருக்கும் பிட்டி தியாகராய செட்டி அப்படிங்கிறவரும் பி.டி. நாராயணருக்கும் பி.டி. நாயருக்கும் 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இந்த கருத்து வேறுபாடை யார் தீர்த்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடேச முதலியார் தீர்த்து வச்சார். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து பிராமண அல்லாதோர் சமூக நீதிக்காக ஒருங்கிணைந்து பணியாற்றினாங்க. இவர் தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவித்தார். 1910 1921 வரையிலும் அதோட தலைவராக இருந்தார். சென்னை தொழில் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இவர் இருந்தார். அடுத்து இப்போ இதுவரையில் என்னென்ன பார்த்தோம், இவர் எங்கே பிறந்தார், இவர் பிறந்த ஊர், இவரோட குடும்ப தொழில், படிப்பு, பொதுப்பணி, அதுக்கப்புறமா வணிகம், இந்த வரையிலும் பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து திராவிட இயக்கங்கள். இவர் சென்னை பிராமணர் அல்லாதார் சங்கத்தை திராவிட இயக்கங்கள்லாம் ஸ்டார்டிங் நிறைய இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா சென்னை பிராமணர் அல்லாதார் சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. இந்த சென்னை பிராமணர் அல்லாத சங்கத்தை யார் தோற்றுவிக்கிறாங்க? பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தமன் அப்படிங்கிற 2 பேர் தோற்றுவிக்கிறாங்க. இந்த 2 பேரும் யாருன்னு பார்த்தோம்னா வழக்கறிஞர். இந்த சென்னை பிராமணர் அல்லாதார் சங்கத்தை எப்போ தோற்றுவிக்கிறாங்க? 1909 தோற்றுவிக்கிறாங்க. இச்சபையில் சேர்வதை இவர் ஆர்வம் இல்லை. இந்த சபையில் சேர்றதுக்கு இவருக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் இவர் எதில் ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1912 நடேச முதலியார் ஆரம்பித்த சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பில் இவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஃபஸ்ட்டு சென்னை ஐக்கிய கூட்டமைப்புன்னு இருந்த இது பின்னாடி பெயர் மாற்றி சென்னை திராவிடர் சபை அப்படிங்கிற பேரில் இருந்துச்சு. இந்த சபையோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா நடேச முதலியார். அவர் தான் தோற்றுவிக்கிறாரு, அவர் தான் தலைமை. அவரோடு சேர்ந்து இவரும் பிட்டி தியாகராய செட்டியும் இணைஞ்சு பிராமணர் அல்லாதோருக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு நிறைய கல்விக்கு உதவி செய்கிறாங்க. இப்போ இந்த பேஜில் என்னென்ன பார்த்தோம், அவர் எங்கே பிறந்தார்? எகத்தூரில் பிறந்தார். எப்போ பிறந்தார்? 1852 ஏப்ரல் 27 பிறந்தார். அவரோட குடும்பம் என்ன? தேவாங்க செட்டி குடும்பம். அவரோட குடும்ப பேர் எப்படி சொல்லுவாங்க? தேவாங்க செட்டி குடும்பம்னு சொல்லுவாங்க. அவரோட குடும்ப தொழில் என்னன்னு பார்த்தோம்னா கைத்தறி துணிகள் தயாரித்தல், தோல் வணிகம். ஆனால் இவர் அவரோட குடும்பம் கைத்தறி துணிகள் தயாரித்தல், தோல் வணிகம் செஞ்சாலும் இவர் படிக்கிறது என்ன படித்தார்னா லா படிச்சுட்டு வழக்கறிஞராக இருந்தார். இவர் பொதுப்பணியில் நிறைய ஆர்வம் செஞ்சு சென்னை மாநகராட்சியோட உறுப்பினர் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பி.டி. நாயக்கரோட கருத்து வேறுபாட்டில் இருந்தார். அதை யார் சரி செஞ்சாங்க? நடேச முதலியார் சரி செஞ்சார். அதுக்கப்புறம் தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவிச்சார். அதோட தலைவராக இருந்தார். சென்னை மாநாட்டோட வரவேற்பு குழு தலைவராகவும் இருந்தார். அதுக்கடுத்து திராவிட இயக்கங்கள்னு பார்த்தோம்னா சென்னை பிராமணர் அல்லாத சங்கம். அந்த சங்கத்தை எப்போ தோற்றுவிக்கிறாங்க? 1909. யார் தோற்றுவிக்கிறாங்க? பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தமன். இவங்க 2 பேரும் யார்? வழக்கறிஞர். ஆனால் இந்த சங்கத்தில் சேர்றதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறமா 1912
சென்னை ஐக்கிய கூட்டமைப்புங்கிற ஒரு சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா சென்னை திராவிட சபை. இது எப்போ தோற்றுவிக்கிறாங்க? 1912. இச்சபையோட தலைமை யார்? சி. நடேச முதலியார். இவர் வந்து இவரோட இணைஞ்சு மாணவர்களுக்கு வந்து கல்வி பணியை வந்து செய்கிறாங்க. அடுத்து வந்து பிராமணர் அல்லாதார் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. இவர் ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ்காராக இருந்தார். ஆனால் வந்து காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு? ஒரே பிராமணராக இருந்தாங்க. பிராமணர் அல்லாதவங்களுக்கு எந்த சலுகையுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து இவர் வந்து வெளியேறி நடேச முதலியார் மற்றும் நாயக்கர் அப்படிங்கிற 2 பேரோடு சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாங்க. அது எப்போ தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1916 நவம்பர் 20. அந்த தோற்றுவிச்சு 1916 நவம்பர் 20 வந்து வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாதார் பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. சென்னை கூடிய முதல் பிராமணர் அல்லாத மாநாட்டில் வந்து திராவிட நாகரிகத்தின் தனித்தன்மை பற்றி வந்து இவர் வந்து பேசுகிறாரு. அதுக்கடுத்து வந்து 1917 நீதி கட்சியோட தலைவராக ஆகிறார். 8 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து தலைவராக இருக்கார். அவர் தலைவராக இருந்த காலத்தில் பல பிராமணர் அல்லாத மாநாடு நடந்துச்சு. நிறைய சமூகத்துக்கு வந்து நிறைய செஞ்சார். அதுக்கப்புறம் மாவட்ட நகர்மன்ற கிளைகள்லாம் திறந்தார். ஆங்கிலேயர் உதவியோட நீதி கட்சி வந்து வளர்ந்துருச்சு. இவர் வந்து சென்னை மாநகர மேயராக இருந்தப்போ தான் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மதிய உணவு திட்டம் வந்து குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளியில் மட்டும்தான் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுத்தாங்கன்னா 1921. நீதி கட்சி அரசாங்கம் வந்து நகராட்சி சட்டத்தில் திருத்தம் செய்து மதிய உணவுக்கான செலவை வந்து அரசாங்க செலவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திருத்தம் செஞ்சுட்டாங்க அந்த சட்டத்தை. அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாதவங்களோட ஒத்துழைமைலாம் ரொம்ப பலமாக இருந்துச்சு. முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இவர் வந்ததுக்கப்புறமா எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க. இவரை வந்து வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1925 ஜூன் 30 வந்து இறந்துட்டார். 75 வயசாகி இவர் வந்து இறந்துட்டார். அடுத்து வந்து பட்டம். இவருக்கு வந்து என்னென்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1915 திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டமும் 1921 சர் பட்டம் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் வாதாடி பெற்றது தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை. அது மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு யார் சொல்கிறாரு? ஆர் ராமசாமி அப்படிங்கிறவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க? அவர் வாதாடி பெற்றது தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை. அது மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தங்களில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு வந்து ராமசாமி சொல்கிறாரு. நீதி கட்சியை நீதி நீர்க்குமிழி அப்படின்னு யார் வர்ணிக்கிறாங்க? டாக்டர் கே. ராஜையன். அவ்வளோதான். இவரை பற்றி இருக்க டாபிக் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.